Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15ஆம் இறைவசனம். என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இதயம் மகிழும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் எதை குறித்து மகிழ்வடைகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரிடம் எல்லாமே இருந்தாலும் அவருக்கு நம்மால் கொடுக்க முடிந்தது என்ன என்று நாம் இந்த நாளிலே சிந்திக்கணும். தன்னுடைய ராஜ்யத்தை ஆதரிக்கும் வாய்ப்பை கொடுப்பது மூலம் ஆண்டவர் நம்மளை கௌரவப்படுத்தியிருக்கிறார். ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே மனிதர்கள் எல்லோரும் ஆண்டவரின் பக்கம் இல்லாமல் தன் பக்கம் இருக்க வேண்டும் என்று சாத்தான் ஆசைப்படுகிறான். ஆனால் ஆண்டவரின் ராஜ்யத்துக்கு ஆதரவு காட்டுவதன் மூலம் நம் ஆண்டவரின் பக்கம் இருக்கிறோம் என்பதை சாத்தானுக்கு தெளிவாக காட்டுகிறோம். நம்மை மனப்பூர்வமாக சேவை செய்ய தூண்டுகிற நம் விசுவாசத்தையும் உண்மை தன்மையையும் பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய உண்மையான ஆதரவை அவருக்கு காட்டும்போது, அவருக்கு கீழ்ப்படியும் போதும் சாத்தானுடைய பழி பேச்சுக்கு ஆண்டவரால் தகுந்த பதிலடி கொடுக்க முடியும். அப்படி என்றால் ஆண்டவரை உயர்வாக மதிக்கிற ஒன்றை நம்மால் அவருக்கு கொடுக்க முடியும். அதுதான் நாம் காட்டும் கீழ்ப்படிதல். நாம் அப்படி கீழ்ப்படியும் போது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, எதிர்காலத்தில் நடக்கப் போவதை பற்றி நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் என்ன சொல்கிறது நாம் பார்ப்போம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிக்க கடவர்கள், யாவரும் இப்படியே அழிக்க கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எப்பேற்பட்ட ஒரு ஜீவனெல்லாம் வார்த்தையை பாருங்கள். அவருக்கு கீழ்ப்படிவது மட்டும்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. நாம் எப்பொழுதும் எந்த நேரமும் விசுவாசத்திலே எந்த அளவும் குறையாதபடிக்கு விசுவாசத்துக்கு பல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது எப்படி விசுவாசம் இருந்தது, பல வருடம் கழித்து 10 வருடம் கழித்து நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்று நம்மளே நம்ம சுய பரிசீலனை செய்தால், ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன விசுவாசமோ அதே விசுவாசத்தை தான் வைத்திருக்கிறோம். அதனால் தான் ஆண்டவர் வெளிப்படுகிறார், விசுவாசத்தில் முன்னேறி வாங்கள், அப்போது தான் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் அமையும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள சக்தி கிடைக்கும் என்று ஆண்டவர் வெளிப்படுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, அவருக்கு கீழ்ப்படிவதற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் எல்லாம் ஆதரவு தொடர்ந்து தெரிவிப்பதற்கும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீதிமொழிகளை நீர் சொல்லப்பட்டது போல எல்லா காரியத்தையும் குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இதயமானது ஞானமுள்ளதாக இருந்து உங்களுடைய இருதயத்தை மகிழச் செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நீர் இப்பீராக, விசுவாசத்தில் எந்த ஒரு குறைபாடு இல்லாதபடிக்கு இன்னும் விசுவாசத்தை இன்னும் அதிக அளவில் செலுத்தும் போது கடைசி காலத்தில் கடந்த உபத்திர காலத்தில் கூட நாங்கள் உறுதியாக நிற்பதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல சக்தி தந்துடும் நான் ஜெபிக்கின்றேன் கர்த்தாவே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கின்றேன். இந்த நாள் முழுவதும் இந்த விசுவாசமானது ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர அது குறையாதபடிக்கு நீர் பார்த்துக்கொள்ளும். சொத்து கர்த்தாவே, துதிக்கிறோம் இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you're watching New Eden TV.